ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் நாங்கள் மோஸ்ட் வெயிட்டட் வெட்டிங் வந்து ஒன்று நடக்க போகுது. ஸோ அதுக்கான ஷாப்பிங் vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாக்குமெண்ட் பண்ணணும் வெட்டிங்க. இந்த மேரேஜ் ஷாப்பிங்க்கு நாங்கள் டி நகர் தான் போயிருந்தோம். ஸோ டி நகரில் உங்களுக்கு வந்து இந்த பெஸ்ட்டு சாரீ ஷாப்லாம் தேடிட்டுருக்கீங்கன்னா நான் ஃபியூ சஜஷன் வந்து கொடுக்குறேன், அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கல்யாண பொண்ணுக்கு சாரீ எடுக்கிறதுக்காக ஆர்எம்கேவி வந்திருந்தோம். என்னோடய வெட்டிங் சாரியுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஆர்எம்கேவியில் தான் எடுத்திருந்தோம். ஸோ இங்கே கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால நாங்கள் இங்கே வந்து வந்திருந்தோம். ஸோ மேரேஜ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய சித்தப்பா பொண்ணுக்கும் என் அத்தை பையனுக்கும் தான் வந்து மேரேஜ் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கான ஷாப்பிங்க்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ இப்போ இவங்க காட்டுற சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்தப்பட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த ப்ரைடல் ரெட்டு, பிங்க் கலரு, அந்த மாதிரி அந்த யூஷுவல் காம்பினேஷன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட்டான பேஸ்டல் ஷேட்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5,000 to 6,000 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து இருந்துச்சு. பட் எங்கள் பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஹையாக இருந்தது. 15,000 கிட்ட வந்து சாரீ எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா சாரீஸுமே வந்து அந்த சில்வர் ஜரின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி சாரீஸ். இது எல்லாமே என்னோடய ரேஞ்ச் பார்த்திங்கன்னா வந்து 10 to 15, 18 அதுக்குள்ளே இருக்க சாரீஸாக பார்த்துட்ருந்தோம். ஸோ இந்த பிங்க் வந்து எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, பட் ரொம்ப கன்வின்சிங்காக இல்லை, அதனால் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். அண்ட் இந்த பர்பிள் சாரீ எங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு. ஒரு மாதிரி லைட் லைலாக் பார்டர் வரும், பாடி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த ரோஸ் கோல்டு ஷேட் மாதிரி இருந்துச்சு. அண்ட் இவங்க தான் வந்து கல்யாண பொண்ணு, என்னோடய தங்கச்சி. என்ன பார்க்குறேன் நல்லா உனக்கு லைட்டிங் மாறும் கீதனா. ஆக்சுவலாக சாரீ நாங்கள் ரொம்பவே சீக்கிரமாக எடுத்துட்டோம். நாங்கள் பார்த்த செகண்ட் சாரியே இதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கலர் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அண்ட் கல்யாண பொண்ணுக்குமே பிடிச்சிருந்ததால் சரி இதையே ட்ரையல் பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் ட்ரையல் பார்த்த ஒரே சாரீ இது தான். ஃபஸ்ட்டு ட்ரையல் பார்த்தோம், எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு அண்ட் ஃபைனலும் வந்து பண்ணியாச்சு. ஸோ ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த டபுள் ஷேட் ரோஸ் கோல்டில் வந்து நல்லா அந்த லைலாக் பார்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாரீ. கண்ணாடியில் பாரு உனக்கு. நீங்கள் உங்களோட வெட்டிங்க்கு, ரிசப்ஷன், என்கேஜ்மெண்ட்டுக்கெலாம் வந்து இந்த மாதிரி சாரீஸ் பார்க்கணுன்னா ஆர்எம்கேவி வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். டி நகர் பிரான்ச் தான். அங்கே கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே வச்சுருந்தாங்க. லைக் ட்ரெண்டியாகவும் வச்சுருப்பாங்க, ட்ரெடிஷ்னல் டைப் ஆஃப் சாரீஸுமே லைக் அந்த யூஸ்ஃபுல்லான கலர்ஸ், எல்லோ கோல்டு சரி பார்டர் அந்த மாதிரி சாரீஸுமே அங்கே வந்து இருக்கும். நாங்கள் ஃபைனலாக இந்த சாரீ ஃபைனல் பண்ணிவிட்டு எதுக்கும் எல்லோ கோல்டு சரியில் இருக்க மாதிரி ஒரு சாரீ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சாரீ ட்ரை பண்ணோம். பட் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, யாருக்கும் அவ்வளோவா பிடிக்கல. சரி நம்ம சூஸ் பண்ண சாரியே நல்லா இருக்கு அப்படின்ட்டு அதையும் வந்து பில் போட்டாச்சு. சாப்பிட்டா வந்திருக்கோம் காய்ஸ். தண்ணி குடிக்க வந்துடுறேன் காய்ஸ். அப்படியே எல்லோரும் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு ஷாப்பிங் வந்து போயாச்சு. அடுத்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா சென்னை சில்க்ஸ் போயிருந்தோம். ஸோ உங்களோட பட்ஜெட் வந்து 1000 rupeesலேருந்து 5,000 6,000குள்ளே தான் இருக்குது. கொஞ்சம் கிராண்டாக நல்ல சாரீ எடுக்கணுன்னா நீங்கள் சென்னை சில்க்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அங்கே கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர் சாரீஸ் 1+1 சாரின்னு வந்து வச்சுருப்பாங்க. லைக் 2,000 rupees 2,500க்கு 2 சாரீ அந்த மாதிரிலாம் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ மேரேஜ்னாலே கண்டிப்பாக நம்ம கிஃப்டிங்க்கு வந்து சாரீ தேடிட்டுருப்போம் இல்லையா. ஸோ இந்த பட்ஜெட் வந்து கரெக்டாக இருக்கும் அண்ட் சாரியோட குவாலிட்டியுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் கல்யாண பொண்ணுக்குமே 2 சாரீ இந்த ரேஞ்சில் தான் வந்து எடுத்திருந்தோம். ஸோ நலங்குக்கு அந்த மாதிரிலாம் வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு. சாஃப்ட் சில்க் திவ்யாக்கு ஆமாம் இது கன்ஃபார்மாக எடுத்துருங்கப்பா. ஆரஞ்சு ஒன்று எடுத்தோமே அவளுக்கு, அது எங்கே சாஃப்டாக இருக்குது, நல்லா இருக்கும் அவங்களுக்கு கட்டினா. இது ஒன்று சைட் பண்ணிக்கோ, இது ஒன்று பண்ணிக்கோ. இது நெக்ஸ்ட்டு என்னோடய சாரீ ஷாப்பிங் தான். ஸோ இது வந்து என்னோடய அத்தை எடுத்து கொடுத்த சாரீ எனக்காக. ஸோ இந்த சாரீ வந்து கவுண்டர் மேலே சும்மா வச்சுருந்தாங்க, பார்க்குறதுக்கே ரொம்ப ரேர் காம்பினேஷனாக இருக்குது அப்படின்னு எடுத்து ட்ரை பண்ணி பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு அண்ட் நான் இந்த சாரீ தான் வந்து வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4,000 to 5,000 இருக்கும். எனக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் வந்து ஞாபகம் இல்லை. ஸோ அடுத்து எங்கள் அம்மாவுக்கு வந்து சாரீ பார்த்துட்ருந்தோம். அவங்களுக்கு நிறைய கலர் எடுத்து காமிச்சிட்டே இருந்தாங்க, பட் எங்கள் மம்மிக்கு வந்து எதுவுமே பிடிக்கல. ரொம்ப நேரமாக நாங்கள் தேடிட்டுருந்தோம். ஆக்சுவலாக மொத்த சாரீ ஷாப்பிங்லையுமே எங்கள் அம்மாவுக்கு சாரீ சூஸ் பண்ண தான் கொஞ்சம் டைம் ஆச்சு.
இந்த ரெஸ்டாரண்ட் சாரியை ரொம்ப ஃபேமஸாக இருந்துச்சுல, அது ஸ்டார்ட் ஆன டைமில் நாங்கள் ஷாப் போயிருந்தோம். ஸோ அப்போ அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குவாலிட்டி. அந்த பார்க்குறதுக்கு அந்த ஒரிஜினல் பட்டு சொல்லுவாங்களா, அது மாதிரியே இருந்துச்சு. பட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 5000 to 6000 தான் இருந்துச்சு. ஒரு 2-3 கலர் எடுத்து காமிச்சாங்க. நல்லா இருந்துச்சு எல்லா கலெக்ஷன்ஸுமே. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவுக்கு நாங்கள் இந்த சாரீ தான் எடுத்திருந்தோம். நல்ல ஒரு ஆஷில் வாடாமல்லி கலர் பார்டர் வச்சு ஆன்டிக் சாரீ மாதிரி இருந்துச்சு. அண்ட் சென்னை சில்க்ஸில் நாங்கள் மொத்தமாக சூஸ் பண்ண சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ மேலே இருக்க அந்த ஃபஸ்ட்டு 6 சாரீ வந்து அந்த 2 சாரீஸ் ஃபார் 2000 rupees இருந்துச்சுல, அதில் சூஸ் பண்ண சாரீஸு. அண்ட் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட் வந்து கொஞ்சம் அதிகம், லைக் 5000 to 6000 இருக்க சாரீஸ். இதெல்லாமே எங்கள் அத்தைக்கு, எனக்கு, என் கசின்ஸ்க்கு அண்ட் எங்கள் அம்மாக்கெல்லாம் இந்த பட்ஜெட்டில் எடுத்திருந்தோம். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம். நாங்கள் எதிர்பார்த்த டைப்பில் இந்த ஒரு கவுன் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ இதை நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம், அவளுக்கும் பிடிச்சிருந்துச்சு அண்ட் எல்லாருக்குமே பிடிச்சதால இதே நாங்கள் ஃபைனல் பண்ணியாச்சு. ஸோ ட்ரெஸ் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஸ்டோன் ஒர்க்கு, த்ரெட் ஒர்க்கில் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இதோட ப்ரைஸ் வந்து அரௌண்ட் 10K கிட்ட வந்து வந்துச்சு. The next day. ஸோ அடுத்து மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க வந்து போயிருந்தாங்க. எனக்கு ஆஃபீஸ் இருந்துச்சு. ஸோ நான் போகல. என் ஹஸ்பண்ட் என் கசின் கேங் கூட தான் வந்து போயிருந்தாங்க. என் கசின்ஸ்லாம் எப்படின்னா கேமரா ஆன் பண்ணாலே போய் ஒளிஞ்சுப்பாங்க, அந்த மாதிரி டைப் தான். ஸோ இவங்க எல்லாருமே என்னோடய டேட் சைட் கசின்ஸு. சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரொம்ப க்ளோஸாக இருப்போம். லைக் லீவ் விட்டால் நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம், இல்லை அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி குட்டி வயசுலேருந்தே ஒரு பாண்ட் இருக்குது எங்களுக்கு. இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து மேரேஜ் ஆகிட்டே வருது. ஸோ மாப்பிள்ளைக்கு ஷாப்பிங்கும் பார்த்திங்கன்னா டி நகர் தான் பண்ணியிருந்தோம். ஏன்னா என்னோடய வெட்டிங் அப்போ எனக்கு வந்து ஒரு ஐடியா இருந்துச்சு, எந்தெந்த ஷாப்பில் என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு. ஸோ நான் 2-3 கடை வந்து சொல்லி விட்டுருந்தேன். அங்கே தான் வந்து போயிட்டுருக்காங்க. ஸோ இவங்க அன்றைக்கி போயிட்டு அந்த வீடியோஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே வந்துச்சா போயிருக்கலாமோ அப்படின்னு வந்து தோணுச்சு. பட் நான் வந்து யூடியூப்பில் போடுவேன் அப்படின்றத ஞாபகம் வச்சுட்டு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து எனக்காக அந்த மாதிரி குட்டி குட்டி வீடியோஸ்லாம் அவர் ஃபோன்லேயே வந்து ஷூட் பண்ணி எனக்கு கொண்டு வந்திருந்தார். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கோட் சூட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வந்து பார்த்தது. நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் அண்ட் டெக்ஸ்டர்ஸ், இந்த டிசைனர் கோட்ஸ் எல்லாமே அங்கே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு ஐடியாக்காக நான் வந்து இதெல்லாம் வந்து காட்டுறேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் ஃப்யூச்சரில் உங்களோட கசின் வெட்டிங்கோ இல்லை உங்கள் வெட்டிங்கோ பார்த்துட்ருக்கீங்கன்னா இந்த ஷாப்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா கலர்ஸுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நான் என்னோடய வெட்டிங்க்கு தேடும்போது பார்த்தீங்கன்னா வெறும் இந்த டார்க் கலர் ஷேட்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து பேஸ்டல் ஷேட்ஸில் கூட கோட்ஸ் எல்லாமே வந்து ரெடிமேடாகவே வச்சுருக்காங்க. ஸோ இவர் தான் மாப்பிள்ளை சார், இவருக்கு தான் கோட் எடுக்க எல்லோரும் போயிருக்காங்க. ஸோ நாங்கள் டிசைனர் வேறு மாதிரி தான் வந்து பார்த்துட்ருந்தோம். ஸோ அவர் ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா லைட் பிங்க் ஷேடில் இருந்துச்சா. ஸோ அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக டார்க்காக போடலாம் அப்படின்னா அங்கே டார்க் ஷேட்ஸ் கோட் தான் வந்து பார்த்துட்டு இருந்தோம். எங்களுக்கு சரவணா ஸ்டோரில் வந்து செட் ஆகலை அவ்வளோவா. அதனால் பார்த்திங்கன்னா அடுத்த கடைக்கு போயாச்சு. இது வந்து சென்னை சில்க்ஸ் வந்து போயிருந்தாங்க அடுத்தது. ஸோ சென்னை சில்க்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டிசைனர் சூட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். இந்த வெல்வெட் டிசைனர் சூட்ஸு, அப்புறம் இந்த நார்த் இந்தியன் வெட்டிங்ஸில் போடுவாங்களா அந்த மாதிரி ஷர்வானிஸில் கிராண்டாக கூட நீங்கள் வந்து இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்க முடியும். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான். சரவணா ஸ்டோரை விட சென்னை சில்க்ஸில் வந்து ரேட் அதிகமாக தான் வச்சுருப்பாங்க. அங்கே வந்து நம்மளுக்கு கோட் சூட் மொத்த செட்டே வந்து 10,000 rupeesக்கு கிடச்சதுன்னா சென்னை சில்க்ஸில் வந்து 20,000 அந்த ரேஞ்சில் தான் வந்து கிடைக்கும். ஸோ இங்கேயும் 2-3 சூட் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. பட் செட் ஆகலை அப்படின்ட்டு நெக்ஸ்ட்டு ஷாப் வந்து மூவ் ஆகிட்டாங்க. வெயில் அடிக்கும் போது கடைக்குள்ளே போனவங்க இருட்டாகி தான் வெளியே வந்திருக்காங்க. பட் இன்னும் வந்து அவங்க கோட் சூட் எடுக்கவே இல்லை. ஸோ ஃபைனலாக ஜெயச்சந்திரனை போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கே வந்து கலெக்ஷன்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். என்னோடய கசினோட வெட்டிங்கில் நாங்கள் இங்கே தான் வந்து சூட் எடுத்தோம். சரி அங்கே போய் ஃபைனலாக பார்க்கலாம் அப்படின்ட்டு இந்த சூட் வந்து செட் ஆச்சு. ஃபிட்டிங்கும் பர்ஃபெக்டாக இருந்துச்சு அண்ட் பட்ஜெட்டும் வந்து எங்களோட ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சு. அண்ட் நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த டிசைனர் ஒர்க் எல்லாமே வச்சு வந்திருந்தது. இந்த ப்ளூ கலர் சுடி வந்து என்னோடய அத்தை பொண்ணு அண்ட் இந்த பிளாக் டிஷர்ட் வந்து என்னோடய தம்பி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ப்ளூ ஷர்ட் வந்து என்னோடய பெரிய அத்தை பையன் அண்ட் அவங்களோட ஒய்ஃப். இது வந்து என்னோடய அத்தை பொண்ணோட ஹஸ்பண்ட். ஸோ அன்றைக்கி ஆக்சுவல் பிளான் வந்து பார்த்திங்கன்னா போன எல்லாருக்குமே வந்து ரிசப்ஷனுக்கு ட்ரெஸ் எடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து போயிருந்தாங்க. பட் மாப்பிள்ளைக்கு மட்டும்தான் அவங்களால எடுக்க முடிஞ்சது. மற்ற யாருக்குமே வந்து செட் ஆகலை அண்ட் டைமும் இல்லை பார்க்குறதுக்கு. அவங்க அப்படியே வந்து சாப்பிட போயாச்சு.
ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வெட்டிங் சீரீஸாக வந்து வரப்போகுது. நான் கொஞ்சம் வீடியோஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன். மேபி லைக் இன்னும் ஒரு 2 to 3 வீடியோஸ் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். என்னோடய ப்ளவுஸ் எங்கே ஸ்டிச் பண்ண கொடுத்தேன், எப்படி டிசைன் பண்ணியிருந்தேன் எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீட் யூ ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ. பை.